ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அமாங் அஸ் 3D கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இம்போஸ்டராக வந்துடுவோம். இப்போது எத்தனை கில் பண்ணி மேட்ச்சை ஜெயிக்கிறது தான் முக்கியம். இந்த சிவப்பு காரனை முடிச்சிடுவோம். மங்களகரமாக சிவப்புலேருந்து ஆரம்பிப்புங்கிற மாதிரி சிவப்பை போட்டு தள்ளிடலாம். போடுறான், அவ்வளோதான் போட்டாச்சு. நைஸாக ஓடி போயிட்டு மிஷின் சரி பண்ணுற மாதிரி உள்ளே போய் உக்காந்துருவான். இங்கே இருந்தால் மாட்டிப்போம், அந்த சைடு போய் சரி பண்ணுற மாதிரி நடிப்போம். கொடுங்கடா அவனாவது கொடுத்துட்டான். அவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டான். நம்ம மேலே ஒரு துளி சந்தேகம் வராது. இந்த தடவை என்ன பண்ணுறானுங்க, கமெண்டில் என்ன பண்ணுற சேரானுங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவனும் எந்த பதிலும் சொல்லல, அமைதியாக இருக்கிறானுங்க. பாப்பா என்ன தான் பேசிக்கிறானுங்க. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியல, நார்மலாக தான் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஸ்கிப் போட்டு தான் கொடுப்பானுங்க. மேபி நம்ம எல்லாம் ஸ்கிப் போட்டு தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆள் அடையாளமே தெரில, எப்படி கண்டுபிடிப்பாங்க. நம்ம இப்போதைக்கு ஓட்டு போட வேணாம். ஸ்கிப் போட்டு கொடுத்தாலும் ஓட்டு போட்ட மாதிரி தான் காட்டும். அதனால் நம்ம இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, பச்சை கலரும் செத்துட்டாங்க. நம்ம எதாவது கமெண்ட் பண்ணலாமா? வேணாம் எதுக்கு தேவையில்லாது. இருந்துக்கிட்டு ஸ்கிப் போட்டு கொடுத்துரும். இப்போ கொடுத்துரும் கரெக்டாக எல்லாம் லைனாக கொடுப்பானுங்க. ஏன்னா மேட்ச்சு முடிக்கணும்ல டக்குன்னு. இவனுங்கன்னா நான் இவ்வளோ நேரம் பண்ணுறானுங்க. இதில் பாருங்களேன், பாதி பேர் வெளியே போயிட்டானுங்க. அடேப்பா, கொன்னது நான் ஒருத்தனை, போனது 3 பேர். ஏன்டாடி எவனும் இல்லை. ரைட்டு நம்மள ஒரு துளி சந்தேகம் வராது. அந்தளவுக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வேறு யாரும் போடலாம். எவனா சிக்குவான், அவனை தூக்கி போட்டுற வேண்டியது தான். தேடுவோம் ஆள் எவனாவது கிடப்பானே. இவனுங்க பாருங்களேன், கும்பலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. பயமாயிடுச்சாட்டுங்குது. எவன் மேலே எவனையாவது போட்டாகணும். சும்மா கேமரா பார்க்குற மாதிரி நடிப்பான். இவனுங்களில் எவனையும் ஒருத்தனையாவது போட்டாகணும். இந்த எல்லோ போடலாமா? வேணாம், வெளியே இருக்கவனுக்கு கண்டிப்பாக சந்தேகப்படுவானுங்க. இப்போதைக்கு அவனை விட்டுற வச்சிடலாம். போய் பொழைச்சப்போ தம்பி, தனியாக சிக்கினா செத்துருவேன். சரி வாங்க குயிக்காக போவோம். நம்ம பின்னாடி ஒரு ஆடு வந்துக்கிட்டு இருக்குது. டே ப்ளூ, நீ என்னடா பண்ணுறீங்க? சரி இங்கேருந்து கில் பண்ணுவானாட்டுங்குது. நம்ம போயிடலாம். மாட்டினுச்சிங்க ஆடு. ஆரஞ்சு நிற்காத, வெயிட் பண்ணு. உன்னை கொல்றதுக்கு தான் வரேன். இப்போ இவனை விடவும் முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இவனை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு போய் ரிப்போர்ட் கொடுத்துட போகிறான். டக்குன்னு இவனை போட்டாகணும். டேய் நின்றான் ஒரே போடுறான். ஒரு தாட்டி கொலை பண்ணிடுறேன்டா, வெயிட் பண்ணுறாடி. எங்கே சிக்க மாட்டேங்கிறான். ஐயோ டே நில்றா. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சிட்டோம். ஐயோ எதையும் பார்த்துட்டான். கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுப்பேன். அவனை போட்டுதல்னால மேட்ச் ஜெயிக்க முடியும். நில்றா டே. என்னங்க போயிட்டான் ஆளக்கானும். எங்கடா இருக்கு? மாட்டினாங்க. போடு வேறு மாதிரி ஜெயிச்சிட்டோமா? அப்பாடா, இந்த மேட்ச் அப்படி ஜெயிச்சாச்சு. நான் எவ்வளோ நேரம் ஆகுது. அப்புறம் மக்களே, இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சரி, நான் கடைசி எண்டில் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இதில் என்ன வரப்போதில்லை. இம்போஸ்டர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தாட்டி தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் இம்போஸ்டராமல். ஃபஸ்ட் டைம் விளாண்டோம்னா அதிர்ஷ்டத்தில் ஒரு வாட்டி இம்போஸ்டர் வரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்ட்ரோவர்ட்டு தான். தனியாக இன்ட்ரோவர்ட்டு தான் கொடுப்பானுங்க. எவனையும் கொல்லவே முடியாது அதிகபட்சமாக. என்ன பண்ணுறது, 3Dயாக இருக்குது, நல்லா விளையாடலாம், செம்மையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வழி வந்தாச்சு உள்ள. நான் தான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமாக லோடிங் ஆகிட்டு இருந்தால் தான் ஒவ்வொரு மிஷினும் முடிப்போம். இதுதான் மிஷின் லோடிங்கா. டக்குன்னு லோடாகுப்பா. ஏப்பா நீ யார்? டக்குன்னு லோடாகுனா தானே. அப்புறம் மக்களே, நம்ம அந்த ஒரு கேம் பிளே ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அந்த பிசியிலேருந்து லான்ச் ஆனிச்சு இந்த கேம். அது ஆன்லைன் நான் விளையாண்டு பார்த்தா இன்னும் அவ்வளோ செட் ஆகலை. ரொம்ப ஆடு போடுறான், கடுப்பாயிடுச்சு. அதனால் நான் அந்த கேமை ஆன்லைனில் விளையாடுறது தவிர்க்கிறேன். ஆனால் ஆன்லைனில் ஒன்றும் அவ்வளோ செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அந்த கேம் இப்போதைக்கு நான் ஆஃப்லைனில் மட்டும் விளையாண்டு வீடியோ போட பார்க்குறேன். ரோப்ளாக்கில் உங்களுக்கு வேறு என்ன கேம் பிளே வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தாட்டி GTA வீடியோ போட்டிருந்தேன். GTAவில் ஏதாவது மிஷின் கம்ப்ளீட் பண்ணலாமான்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் எதுவும் சொல்லலை. அந்த கமெண்டில் 300 பேர் பக்கமாக பார்த்துருந்தீங்க. ஆனால் எதுவும் அவ்வளோவா சொல்லலை என்ன மாதிரி மிஷின் பண்ணலான்னு. நீங்கள் எந்த வீடியோவை கிளியாக பண்ணுங்கள். GTAவில் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு. மிஸ்ட்ரீஸ் ஹவுஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். இல்லை GTA Vice City விளாண்டு வீடியோ போடுங்கன்னா கூட சொல்லுங்கள், போட்டுறேன் நான். அவ்வளோதான், அதான் கேட்கலான் இருந்தேன்.
சரி இதெல்லாம் டக்கு டக்குன்னு லோடு பண்ணி முடிப்போம். வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கேம்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட ஃபுல்லாக விளையாண்டு வீடியோ போட்டு பார்க்குறேன். ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸு என்னென்ன எப்படி எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கற்றுத்தரேன், அந்த மாதிரி சொல்கிறேன். சரி ரைட்டு. இதே மாதிரி அமாங்கஸ் மாதிரியே இன்னொரு கேம் இருக்குது. அது வந்துட்டு கில்லர், அதாவது யார் கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிற கேமு. அது வந்துட்டு உடனே போட்டுருவேன் நான், ஏன்னா அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் போடலான்ட்டு இருந்தேன், பார்த்தா அமாங்கஸ் இது எனக்கு கண்ணில் மாட்டுனுச்சு. அதனால் அந்த கேம் ப்ளே இப்போ வந்துருச்சு. இப்போ யாரும் கொண்டாங்கன்னு வர தெரியலையே. எனக்கு எவன் மேலேயுமே இப்போ சந்தேகமாக இல்லை. இவன் எல்லோ கலர் ப்ளூ கலர் சிரிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ப்ளூவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் சிரிச்சிருக்கிறான். சரி அவனுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். இவனுங்க என்ன சொல்கிறானுன்னு பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம். நீ அந்த கேம் பிளே நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். அது வந்துட்டு கில்லரை கண்டுபிடிக்கணும். அவர் ஒரு ஒரு க்ளூவாக கண்டுபிடிச்சி நேம்லேருந்து எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சி அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈஸி தான் நினைக்கிறேன். ஈஸிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனோட ஒவ்வொரு லெட்டராக தான் கொடுப்பான். அந்த கேம் பிளே வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், மறக்காமல். இந்த வீடியோ வந்து அடுத்த செகண்டே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் பண்ணி மணி என்ன ஆகுதுன்னா, மணி என்ன 10 மணி ஆகுது. கரெக்டாக 11:30க்கெலாம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலைல வந்துடும் கரெக்டானு. சரி இப்போ நம்ம போய் ஃபுல் மிஷினையும் முடிச்சிட்டோம்னா நம்ம அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். இது என்ன பண்ணும்னே தெரிலங்க. நானும் அழுத்தி பார்க்குறேன், ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. நானும் 1/2 மணி நேரமாக அழுத்துனேன். சரி இது வேஸ்ட் ஆகிட்டங்குது, நானும் வந்துட்டேன். இவன் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. கில்லர் மாதிரியே இருக்கான். சரி அவனை கொடுத்துலுங்க, நம்ம போய்ட்டு மிஷினை முடிச்சிடலாம். அவ்வளோதான், கொஞ்சோண்டு அதை மட்டும் போய் பெட்ரோலை ஃபுல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், மிஷின் இங்கே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி டக்குன்னு ஃபுல் பண்ணுப்பா, ஃபுல் பண்ணு. அப்பாடா மிஷின் முடிஞ்சிச்சுங்க. எவன் கில்லரு ராஜி சொன்ன மாதிரி இவனும் சிவப்புக்காரன் நல்ல வேலை போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மக்களையே தப்பிச்சிட்டோம். நீ மாட்டியிருந்தால் என்ன ஆகுறது. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேம் பிளே போடலாம்னு. ஓகே மக்களே, பாய் 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 பாய்.